எல்லா ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம். இப்பொழுது நம்மளது விரயச்சனியை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் வீடியோ. இந்த விரயச்சனிங்கிறது எல்லாருக்கும் கஷ்டகாலங்கள் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சி கொண்டு இருக்கிறாங்க. மேசராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் எல்லாருக்கும் கஷ்டகாலங்கள் எப்போதும் உண்டு. ஏன்னா ஒவ்வொரு சனிக மாறுற காலங்கள், ராகு கேதுகள் மாறுற காலங்களில், எல்லாம் குரு மாறுற காலங்களில் 6, 8, 12 கூடிய எந்த கிரகம் வந்தாலும் கஷ்டகாலங்கள் தான் ஏற்படுத்தும். ஆனால் நாம் அந்த நட்சத்திரத்திலேருந்து எப்படி தப்பிப்போகுது, அந்த ராசியிலேருந்து எப்படி தப்பிப்போகுது, அந்த கிரகங்கள்லேருந்து எப்படி தப்பிப்போகுதுன்னு தான் பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உடல் சக்கரங்களில் எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிறது. மூலாதாரம் என்றால் சனி சக்கரம், சுவாதி சக்கரம் என்றால் செவ்வாய் சக்கரம். இப்படி ஒவ்வொரு சக்கரங்களாக உடலில் சுக்கிரனுடைய சக்கரம், சூரியனுடைய சக்கரம், சந்திரனுடைய சக்கரம், குருவுடைய சக்கரம், இப்படி எல்லா சக்கரங்களும் நம்ம உடலில் இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்படின்னா அந்த 27 நட்சத்திரங்கள் நம்ம உடம்புல தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. அதற்கு பிறகு 14 திதி நம்ம உடம்புல இயங்கி கொண்டு இருக்கிறது. கரணம் தப்பினால் மரணம். ஒரு கரணம் ஒரு மனிதனை கொன்னுவிடும். அந்த 11 கரணம் நம்ம உடம்புல இயங்கி கொண்டு இருக்கிறது. 27 யோகங்கள் நம்ம உடம்புல இயங்கி கொண்டு இருக்கிறது. உடலே மொத்தமாக பார்த்தா 12 ராசியெல்லாம் செஞ்சது. அதாவது இந்த 12 கிரகங்களும் 12 ராசிகளும் 9 கிரகங்களும் உடம்புல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதாவது இந்த சித்தர்களுடைய பாஷையில் சொல்லப்போனால் அபானன், உதானன், தேவதத்தன், களஞ்சியன், வியாழன், கூர்மனன், இப்படி 9 வகையான கேஸுகள் நம்மளோட உடம்புல உற்பத்தி ஆகுது. இதை நான் ஏற்கனவே நம்மளுடைய மூச்சுக்காற்றுடைய வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன். அதற்கு பிறகு ஒவ்வொரு இதுலேயும் இதை அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய நட்சத்திரத்தில் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ராசியில் அப்ளை பண்ணுங்கள், உங்களோட லக்னத்தில் அப்ளை பண்ணிங்க. இதெல்லாம் அப்படியே அப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. அதற்கு வரக்கூடிய இந்த மேச ராசி மேச லக்னத்திற்கு பரணி நட்சத்திரத்தில் உள்ளவங்க இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு இதில் வர மாதிரி எல்லாம் செய்யுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் கிடைக்கும். இந்த விரயச்சனியிலேருந்து, இந்த ஜென்மச்சனியிலேருந்து, இந்த பாதச்சனியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஈஸியான ஐடியா. நீங்கள் எவ்வளோ பேர் தொழில் வேணால் செய்யுங்க, எவ்வளோ ஒரு ஃபைனான்ஸராக இருங்க, ஐடி துறையில் இருங்க, நீங்கள் வெளிநாட்டில் இருங்க, எந்த இதில் வேணால் இருங்க. இந்த வீடியோ கேட்டுட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் கிடைக்கும். யோகம் கிடைக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட்டு எதிரியை சந்திக்கக்கூடிய காலங்கள் கிடைக்கும். அந்த எதிரிகிட்டேருந்து நம்ம எப்படி தப்பிப்பது, உங்களுக்கு வரக்கூடிய நோயை எப்படி எதிர்கொள்வது, ஏன் காரணம் கேட்டிங்கன்னா கிரகங்கள் ஆள் கொண்டுட்டுனா ஃபஸ்ட்டு எடுத்துன்னு உடம்பை காலி பண்ணிவிடும். உடம்புல உள்ள விஷயங்களை எப்படி சாப்பிட்றது, என்ன உணவு சாப்பிட்றது, இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கும். கண்ணாப்புனான்னு பாட்டு எல்லா இடத்துலையும் எல்லாம் சாப்பிட முடியாது. இந்த உடம்புல ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு இடத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு கிரகத்துடைய காற்று அந்த உள்ள சக்கரங்களுக்கு போலினா உங்களுக்கு நோய் ஏற்படும், யோகம் ஏற்படாது. எல்லா மனிதர்களுடைய லற்றலையும் நம்மளுடைய 27 கிரகங்கள் இருக்கிற 27 நட்சத்திரத்துக்குள்ளே தான் அந்த 9 கிரகங்கள் இருக்குது. அதுக்குள்ளே 26 லட்டர் இருக்குது. அந்த லட்டருக்குள்ளே கிரகங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். அதாவது நான் இப்போ சொல்கிறத நோட் பண்ணிங்க. அதாவது தாராபலன் அடிப்படையில் ஒன்று இருக்குது. இந்த தாராபலன் தான் எல்லா நாள்களை குறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருது. 27 நட்சத்திரம் கொண்டது, 9 கிரகத்தை கொண்டது, 27 நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரத்தில் தான் ஒரு நட்சத்திரத்துக்கும் மரணத்தை கொடுக்கக்கூடாது, அதுக்குள்ளே தான் இருக்குது. பாதகத்தை கொடுக்கக்கூடாது, அதில் இருக்குது. மாரகாதிபதியை குறிக்கக்கூடாது, அதில் தான் இருக்குது. எல்லா நட்சத்திரம் இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் நம்ம நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரத்தை தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அந்த வழிகளை சொல்கிறேன். நோட் பண்ணிங்க. 100% வேலை பார்க்கும். எந்த ஒரு கஷ்டத்துக்கும் இருக்காது. அதாவது உங்கள் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், அதற்கு 3வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா 3வது நட்சத்திரம் விபத்தாக வரும். அந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆக்சிடென்ட், துன்பங்கள், உங்களுடைய பேரம்பேத்தி, வீட்டு குழந்தைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறவங்க, சேர்க்குறவங்க, அதுமாதிரி ஃபைனான்ஸ் கொடுக்குறவங்க, வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை, ஒற்றுமை எல்லாம் இந்த 3ஆம் நட்சத்திரம் கொடுக்கும். வண்டி வாகனத்தில் போகிறப்ப ரொம்ப கவனமாக சொல்லிட்டு, ஏன்னா விபத்து நட்சத்திரம் இது நட்சத்திரம். இதற்கு 5வது நட்சத்திரம் பிரித்திகை நட்சத்திரம் சொல்லுவாங்க. அதாவது இந்த பிரித்திகளை பார்த்தீங்கன்னா நிறைய பிரிவினைகளை உருவாக்கும். இந்த நட்சத்திரத்தில் எந்த ஒரு காரியமும் செய்யாதீங்க. இதை தவிர்த்துட்டு அதுக்கு அடுத்த நட்சத்திரம் வர காலங்களில் எல்லா வேலையும் செய்யுங்க. அதில் 7வது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா வதை ஏற்படுத்தும். வீட்டுக்குள்ளே எல்லாமே வதமாக மாறும். சண்டை சச்சரவுகள், வீட்டில் இரத்த காவு, கீழே விழுவது, எந்திரிக்கிறது, மாடிப்படியில் விழுவுறது, பாத்ரூமில் விழுவுறது, மருந்து மாத்திரை சாப்பிட்டா நோயை அதிகப்படுத்துவது, இது பூரா பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் ஏற்படுத்திடும். அதனால் இந்த நட்சத்திரத்தை தவிர பாக்கி நட்சத்திரிங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அதாவது கீர்த்திகை, உத்திராட நட்சத்திரத்தில் எல்லா வேலையும் செய்யுங்க. எல்லா பேர் புகழ் சொத்து சுகம், வீட்டில் சந்தோஷங்கள் எல்லாமே கிடைக்கும். இதற்கு 4வது நட்சத்திரம் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், இந்த நட்சத்திரத்தில் எல்லா வேலையும் செய்யுங்க. உங்களுக்கு யோகம் எல்லாமே கிடைக்கும். அதற்கு 6வது நட்சத்திரம் புனர்பூஷம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் எல்லா வேலையும் செய்யுங்க. யோகம் உங்களுக்கு அடித்து உதறும். அதற்கு பிறகு